இது நடப்பது ஒரு சிறிய கிராமத்தில். என் பெயர் கார்த்தி, வயது 22. பட்டப்படிப்பு படித்து விட்டு நான் படித்த படிப்பிற்கு எந்த வேலையும் கிடைக்காததால் அருகில் உள்ள சர்க்கரை ஆலையில் ஷிஃப்ட் இன்சார்ஜ் வேலை செய்து வருகிறேன். அவள் பெயர் திவ்யா, வயது 26. அவளுக்கு 18 வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவளுக்கு 7 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. அவளது புருஷன் அவளின் தாய்மாமன் மகன் என்பதால் திருமணம் செய்து வைத்தார்கள். அவன் பெரிய குடிகாரன். பெண் குழந்தை பிறந்த பின்பும் திருந்தமால் பலரிடமும் கடன் வாங்கி குடிக்கவும் அவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு அவனை விட்டு அவள் அம்மா வீட்டிற்கே, எனது வீட்டிற்கு அருகே வந்துவிட்டாள். 2 வருடங்கள் கழித்து அவனும் கல்லீரல் நோய் வந்து இறந்து விட்டான். எனக்கு அவளை நான் பிறந்ததில் இருந்தே தெரியும். ஆனால் பேசி பழகியது கிடையாது. அவளின் மீதும் எந்த விதமான ஈர்ப்பும் துவக்கத்தில் இல்லை. எனக்கு எந்த தீய புகை சரக்கு பெண் பழக்கமும் கிடையாது. இதனால் ஊருக்குள் எனக்கு நல்ல பெயர் உண்டு. காதலி கூட கிடையாது. காமம் என்பது என் வாழ்வில் இல்லை. அன்று நான் வேகமா வேலைக்கு கிளம்பிக் கொண்டு இருந்தேன். என் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கும் போது என் அம்மாவை யாரோ அழைத்தார்கள். நான் அதே சமயம் வெளியே வர அவள் வாசலில் நின்றாள். பார்ப்பதற்கு குடும்பத்து பெண் போலவே இருந்தாள். நான் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. மாலை வீடு திரும்பிய பின் என் அம்மாவிடம் கேட்டேன். அது யார் என்று கேட்டேன். என் அம்மா, அது திவ்யாடா, நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடு. நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அவ புருஷன் இப்பதா இறந்துட்டான். நல்ல பொண்ணு, பாவம், குடிக்காரனுக்கு கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கையே போச்சு. நான் அவளை அன்று இரவு 10 மணிக்கு பார்த்தேன். அவளிடம் பேச நினைத்து என் வீட்டு மாடிக்கு சென்றேன். அவள் வீட்டு மாடில ஏதோ போனில் பார்த்து கொண்டு இருந்தாள். என்னை பார்த்ததும் வேகமாக கிளம்பி போய்விட்டாள். நானும் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன். 2 நாள் கழித்து அவளும் என் அம்மாவும் நண்பர்கள் போல பழகிவிட்டார்கள். எப்போதும் என் வீட்டில்தான் இருப்பாள். அவள் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு என் வீட்டுக்கு வந்து விடுவாள். என்னம்மாவுடன் நாடகம் பார்ப்பது பொழுதுபோக்கானது அவளுக்கு. ஒரு நாள் என் அம்மா ஒரு திருமணத்திற்கு 2 நாள் வெளியே சென்றிருந்தார்கள். அன்று எனக்கு சாப்பாடு அவள் கொண்டு வந்தாள். நான் அன்றுதான் அவளிடம் பேசினேன். சாப்பாடு நல்லாயிருக்கு என்று சொன்னேன். அவள் சிரித்துக்கொண்டே, சும்மா சொல்லாதீங்க என்றாள். நான் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. எனக்கு இப்படி சமையல் செய்ற பொண்ணு கிடைச்சா நல்லாயிருக்கும் என விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சாப்பிட்டவுடன் அவள் கிளம்பிவிட்டாள். என் போன் நம்பர் வாங்கினாள். நான் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்தது. நான் யாரென்று தெரியவில்லை என ரிப்ளை பண்ணேன். அவள் நான்தான் திவ்யா என்றாள். இப்படியே பேசி பழகினோம். நாட்கள் செல்ல செல்ல மிகவும் நெருக்கமானோம். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாததால் அவளும் என்னிடம் பழகுவதில் அவள் வீட்டில் எதுவும் சொல்லவில்லை. அவளின் பொண்ணும் என்னை சித்தப்பா என்றுதான் கூப்பிடுவாள். ஒரு நாள் நான் அவள் வீட்டுக்கு அவள் பொண்ணை பார்க்க சென்றேன். அப்போது அங்கு யாருமே இல்லை. நான் கூப்பிட்டு பார்த்துவிட்டு திரும்ப போது அவள் பாத்ரூம் யார் போல் சத்தம் கேட்டது. நான் மெதுவாக பாத்ரூம் அருகில் சென்றேன். எனக்கு ஒரு நிமிடம் புல்லரித்துவிட்டது. எனக்கு அவளை அப்படி பார்க்கவும் அன்றில் இருந்து இவளை என் நம்ம முயற்சி செய்யக்கூடாது என தோன்றியது. யாராவது நான் பார்ப்பதை பார்த்துவிட்டால் பிரச்சனை என நினைத்து கொண்டு வந்துவிட்டேன். 2 மணி நேரம் கழித்து அவள் என் வீட்டிற்கு வந்தாள். என் வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். அவளை பார்த்ததும் அவள் நமக்கு வேண்டும் என்று இருந்தது. ஆனால் என் மோகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், யாரையும் காணும் என்றேன். அவள் எல்லாரும் என் சொந்தக்காரங்க. கல்யாணத்துக்கு போயிருக்காக அத்தை இங்க என என் அம்மாவை கேட்டாள். கடைக்கு போயிருக்க என்றேன். நீ கல்யாணத்துக்கு போலையா என்றேன். இல்லை என்றால் என் என்றேன். அவள், இல்லை, எனக்கு புருஷன் இல்ல, நான் கல்யாணத்துக்கு போனால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. நான்,
அப்போ நீ 2வது கல்யாணம் பண்ண வேண்டியதுதானே? அவள், அது எனக்கு வேணாம், வரவன் என் பொண்ணை ஏதாவது சொன்னா அதான் பண்ணல. நான் அப்போ என்ன மாரியே கடைசி வரைக்கும் கைதா போல எனச் சொல்ல. அவள் நான் சொல்வதை கேட்டு திகைத்து என்ன சொன்ன என கேட்டாள். கைக்கு பதில் வேற ஏதாதும் யூஸ் பண்ணே வேண்டியதுதானே என்றேன். அவள் புரியல என்னவென்று மறுபடியும் கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே நீ பாத்ரூம்ல பண்ணத பாத்துட்டேன். உனக்கு புருஷன் இல்லாம கஷ்டப்படுற. வேறெதும் யூஸ் பண்ணு, அப்போதான் ரொம்ப நல்லாயிருக்கும் என்றேன். அவள் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி விட்டாள். நான் வேலைக்குச் சென்று விட்டேன். மறுநாள் மாலை 6 மணிக்கு அவள் என்னம்மாவிடம் வந்து இந்த கள்ளக்காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க என கேட்க, நான் என் பாத்ரூமில் இருந்து கொண்டு கேட்டேன். புருஷன் இருக்க போது அது புருஷனுக்கு செய்ற துரோகம், அது ரொம்ப தப்பு. புருஷன் இல்லாம என்ன மாறி ஆளுங்களுக்கு கரெக்டா இல்லையா என கேட்க, என் அம்மா இதனால யாருக்கு பாதிப்பு இல்லனா தப்பு இல்ல. அவனும் உன்ன மாறியே பொண்டாட்டி இல்லாம இருந்தா யாருக்கு பிரச்சனை கிடையாது. ஏண்டி நீ யாரையாவது அப்படி பாத்துருக்கியா? பாத்துடி உன்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டாம. நல்லவன்னு பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கோ என சொல்ல, நான் அம்மாவை என்னமோ என நினைத்தேன். திவ்யா சரின்னு சொல்ல, மறுநாள் என் அம்மா ஊருக்கு செல்ல அவளாகவே வந்து என்னிடம் பேசினாள். என்ன பண்ற நான் என்ன என்மேல கோபமா வீட்டு பக்கம் ஆளையே காணோம். அவள் இல்ல நீ சொன்னததான் யோச்சேன் நான். எத? அவள் வேற ஏதாதும் பயன்படுத்தலான்னு இருக்கேன் என சொல்ல, நான் ஓகே அதுக்கு என்ன? எனக்கு தெரியாதது போல் கேட்க, அவளும் என்னன்னு நீயே சொன்னா நல்லாயிருக்கும். என் வீட்டுல வேற யாரும் இல்ல. நான் சரி பொண்ணு வழிக்கு வந்துருச்சு. கொஞ்சம் விட்டு புடிப்போம் என நினைத்து கொண்டு கேரட்டை யூஸ் பண்ணு என சொன்னேன். அவளும் ஓகே என்று சொல்லி வீட்டு சென்று விட்டாள். நான் என்ன கவும்பிட்டா? இணைக்கு உனக்கு ஒன்னும் கிடைக்காதா? தான் கையே தனக்கு உதவி போ என டிவி பார்க்க தொடங்கினேன். இரவு 7:40 மணிக்கு என் வீட்டு காலிங் பெல் அடித்தது. நான் யாரு என கேட்டுக்கொண்டே கதவை திறந்தேன். பார்த்தால் திவ்யா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாள். பார்ப்பதற்கு இரவு வெளிச்சத்தில் தேவதை போல் இருந்தாள். நான் அவளை வீட்டுக்கு உள்ளே வரச் சொன்னேன். அவளும் வந்தால் எனக்கு சாப்பாடு பரிமாறினாள். நான் சாப்பிடத் தொடங்கினேன். அன்று அவள் சேலை கட்டிருந்தாள். அப்போது கரண்ட் போக, நான் மெழுகு வர்த்தியை எடுக்க செல்ல அவள் என் வழில இருப்பது தெரியாமல் அவள் மீது நான் மோத அவள் அருகில் இருந்த சோபாவில் விழுந்தாள். நானும் தடுமாறி அவள் மீது விழுந்தேன். ஒருவர் மீது ஒருவர் இருக்க அதே சமயம் கரண்ட் வந்தது. நான் அவளை பார்த்தேன். திடீர்னு என்று டிவி மீண்டும் ஆனாகி சத்தம் கேட்ட இருவரும் சுயநினைவுக்கு வந்து அவளுமிதிருந்து எழுந்தேன். இருவரின் மனதிலும் எண்ணம் இருந்தாலும் ஒருவருக்கொருவார் சொல்லாமல் இருந்தோம். நான் சாப்பிட்டு முடித்ததும் அவள் கிளம்பி விட்டாள். எனக்கு அவளின் நினைவாகவே இருந்தது. அவளுக்கு ஆசை இருக்கா என தெரிந்து கொள்ள அவள் வீட்டுக்கு சென்றேன். அவள் வீட்டு ஜன்னல் வழியே பார்த்தேன். அவள் சோபாவில் படுத்துக்கொண்டு என் பெயரை சொல்லிக் கொண்டு இருந்தாள். அவள் அங்கேயே அப்படியே தூங்கிவிட்டாள். நான் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன். மறுநாள் தூங்கிக் கொண்டு இருந்தேன். என் அம்மா எனக்கு போன் செய்து இன்னைக்கு நான் வரல, நாளைக்குதா வருவேன், நீ திவ்யா சாப்பாடு கொண்டு வருவ, வாங்கி சாப்பிடுக்கோ அவள்ட சொல்லிருக்கேன். நான் என் மனதில் இன்னக்காவது அவளை வலிக்கு கொண்டு வரணும். அவளுக்கு என்மேல ஆசை, இதுக்குள்ள யார்கிட்டையும் சொல்ல மாட்டா என தைரியத்தை வரவைத்து கொண்டு அவளுக்காக குளித்து முடித்து சென்ட் அடித்து ரெடியாகினேன். ஆனால் அவள் வரவே இல்லை. மணி 12 ஆகிவிட்டது. இதற்கு மேல் வரமாட்டாள் என நினைத்து விட்டு கடையில ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் என என் வீட்டு கதவை திறக்க அவள் வெளியே நின்று கொண்டு இருந்தாள். அவளும் என்னை போலவே குளித்து நல்ல சேலை கட்டி தலையில் மல்லிகை பூ வைத்துக்கொண்டு என வீட்டுக்குள் வந்தாள். அவளை பார்ப்பதற்கு புது பொண்ணு போலவே இருந்தாள்.
நான் என்ன இன்னக்கி இப்படி சூப்பரா இருக்க வெளியே எங்காவது போறியா? அவள் இல்ல ஏன்? நான் இல்ல இப்படி எப்பவுமே ரெடியாக மாட்டியே அதா கேட்டேன். அவள் இல்ல சும்மாத்தான். நான் என்ன சமையல்? அவள் முருங்கைக்காய் சாம்பார். நான் அவள் என்னை இன்னக்கி விடமாட்டா போல என மனதுக்குள் நினைத்து கொண்டு இது எதுக்கு எனக்கு என கேட்டேன். அவள் வேலை பார்க்க சக்தி வேணாமா என சிரித்து கொண்டே சொன்னால. நான் இது சாப்பிட்டு என்ன வேலை பார்க்க போறேன் என கேட்டேன். அவள் கோவமாக முதலில் சாப்பிடு, அப்புறம் பேசலாம் என சொல்லிவிட்டு அவள் எனக்கு முருங்கைக்காய் அள்ளி வைத்தாள். நானும் சாப்பிட்டு முடித்தேன். அவள் இன்று இங்கிருந்து கிளம்பவில்லை. நான் என்ன நீ போகலையா என கேட்டேன். அவள் எதுவும் கூறவில்லை. நான் டிவி பார்க்க துவங்கினேன். அதில் ஒரு ஐட்டம் சோங் ஓடியது. அதை பார்த்தேன். அவள் என்ன ட்விய அப்படி பார்க்கற? விட்டா ட்விய தின்றுவ போல எனச் சொல்ல. நான் நீ எல்லாமே பார்த்துட்ட நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. அப்புறம் என்ன பென்றது ட்வியதா பார்க்கணும்ன வேணா கற்றேன் என சொல்ல நான் சும்மா சொல்லாத. அவள் என் அருகில் முட்டி போட